நான் உங்கள்கிட்ட சொன்னார். என்னன்னு பார்த்தீங்கன்னா, பெங்களூரில் நிறைய கடைங்களுக்கு ஜிஎஸ்டி நோட்டீஸ் வந்திருக்கு. இந்த ஸ்கேனர் யூஸ் பண்ணி யார் யார் வாங்கியிருக்காங்களோ ஜிஎஸ்டி கட்ட சொல்லி 4 லட்சம் 5 லட்சம் 3 லட்சம் வந்திருக்கு. நடைபாதை வியாபாரத்தை வந்து காய்கறி விற்கிறவங்க 5 லட்சம் 3 லட்சம் வந்திருக்கு. அவங்க எங்க காட்டுவாங்க? அவங்க என்ன சொல்றாங்கன்னா, நீ இனிமேல் வாங்க போறேன்னா யூஸ் பண்ண மாட்டோம், யூஸ் பண்ணது கொடுன்னா ஆல்ரெடி செலவழிச்சிச்சு எல்லாம் அரணாட காய்ச்சிங்க வாங்கினா அன்னைக்கு செலவழிக்கிறதுக்கு தான் அவங்க வியாபாரம் பண்றாங்க. இன்னைக்கு வந்து டேக்ஸ் இப்போ வந்து என்ன சொல்றாங்கன்னா, ஐசிஐசி பேங்க்கு ஆகஸ்ட் 1 யூபிஐ பேமெண்ட் அந்த ஸ்கேனர் மூலியமா பேமெண்ட் வந்துச்சுன்னா ஒரு டிரான்சாக்ஷனுக்கு 6 ரூபா வாங்குவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நான் போட்டோ அப்லோட் பண்றேன். ஐசிஐசி பேங்க் மட்டும் சொல்லியிருக்காங்க. இதை ஃபாலோ பண்ணி மற்ற பேங்க்கு வருவாங்க அப்படின்னு இருக்காங்க. ஃபைனான்ஸ் மினிஸ்டர் என்ன பண்ணிருக்காங்க, இப்போ வந்து ஐசிஐசி பேங்க் வராங்க, ஆனா ஃபியூச்சர்ல எல்லாம் நடைமுறையில் பண்ணிருக்காங்க, எல்லா பேங்க்கும் வருவாங்க அப்படின்னு இருக்காங்க. அது போட்டோ அப்லோட் பண்ற பார்த்துக்கோங்க. என்ன பேங்க் பார்த்தீங்கன்னா ஐசிஐசி பேங்க்கு ஸ்கேனர் மூலியமா யூபிஐ ஸ்கேனர் இருக்குல்ல, அந்த ஸ்கேனர் மூலியமா பேமெண்ட் வந்துச்சுன்னா ஒரு அதாவது சின்ன டிரான்சாக்ஷன் சொல்ல ஒரு டிரான்சாக்ஷனுக்கு 6 ரூபா. நீங்க 10 ரூபா பண்ணாலும் 6 ரூபா, 1000 ரூபா பண்ணாலும் 6 ரூபா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இன்னும் ஃபிக்ஸ் பண்ண ரேட்டு 6 ரூபா பிடிப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது நான் போட்டோ அப்லோட் பண்றேன். தயவுசெய்து ஸ்கேனர் யூஸ் பண்றோம் கடைங்கள மேக்ஸிமம் காசு வாங்க பாருங்க கேஷா. ஏன்னா ஸ்கேனர் வந்து அவங்க யூஸ் பண்ண ஜியோ மாதிரி தான். ஃபர்ஸ்ட் ஃப்ரீயா கொடுத்தாங்க, இப்போ என்ன பண்றாங்க டபுள் சார்ஜ். அது ஆசை காட்டி ஏமாத்துறதுங்க. அது மாதிரி ஸ்கேனர் வந்து எவ்வளோ எல்லா இடத்துலையும் ஃப்ரீ, சில்லறைக்கு ரொம்ப எல்லா இடத்துலையும் ஈஸியாக இருந்துச்சு. இப்போ எல்லாம் அது பழக்கம் ஆயிட்டதுனால இப்போ போய் கேஷ் கேட்டிங்கன்னா கஷ்டம். அவங்க தெளிவாக பண்ணுறாங்க வியாபார மோட்டிவோட. இப்போ எங்கே போனாலும் ஸ்கேனருங்க. அதனால ஸ்கேனருக்கு ஒரு டிரான்சாக்ஷனுக்கு 6 ரூபா அப்படின்னு போட்டிருக்காங்க. அது பண்றவங்களுக்கு பிடிப்பாங்க இல்லை வாங்குறவங்க பிடிப்பாங்க, இன்னும் எதுவுமே வரல, பிடிப்போம்னு சொல்லியிருக்காங்க. இன்னும் நடைமுறைக்கு வந்த மாதிரி தெரியல. ஆகஸ்ட் 1 சொல்லியிருக்காங்க, வந்துருச்சு அப்படின்றாங்க. இன்னும் யாரும் எனக்கு வெளிப்படையாக சொல்லுங்க எங்களுக்கு பிடிச்சாங்க, பண்றவங்களுக்கு பிடிச்சாங்க இல்லை வாங்குறவங்களுக்கு பிடிச்சாங்கன்னு சொல்ல. அதனால எவ்வளோக்கு எவ்வளோ நீங்க கேஷ் மூலியம் பழைய நிலைமைக்கு வரீங்களோ அவருக்கு நல்லதுங்க. இப்போ வேற வழி இல்லை, அக்கௌண்ட்லேயும் டிரான்ஸ்ஃபர் பண்ணலாம். ஆனால் ரொம்ப ரொம்ப ஈஸியாக இப்போ எல்லாரும் மேக்ஸிமம் கூகுள் பே ஃபோன்பே ஸ்கேனர் மூலியமா இல்லை ஃபோன் நம்பர் போட்டு. ஆனால் என்னன்னு பார்த்தீங்கன்னா இப்போ சார்ஜஸ் ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா அதே பேங்க் நிலைமை தான் வரும். 5 டிரான்சாக்ஷன் மாதிரி என் பேங்க் விட்டு எடுத்தோன்னா சார்ஜஸ்ன்னு கொண்டு வந்தாங்க. இப்போ அது அப்படியே டிகிரீஸ் ஆச்சு. இப்போ ஏடிஎம் இருக்கிறது ரொம்ப ரொம்ப கம்மி. அந்த பேங்கை தேடி நிறைய பேர் போகிறாங்க. இப்போ பேங்க் ஏடிஎம் கார்டை இந்தியன் பேங்க் ஏடிஎம் தேடி நிறைய பேர் போகிறாங்க. ஃபர்ஸ்ட் எந்த ஏடிஎம்ல வேணால் எடுத்துட்டு இருந்தாங்க. இப்போ மாதத்துக்கு 5 வாட்டி மட்டும் தான் ஃப்ரீ அப்படின்றாங்க. தேடி போய் எடுக்கிறாங்க. அதனால பார்த்துக்கோங்க. நம்ம இந்த ஃபோட்டோ அப்லோட் பண்ணுற பார்த்து யூஸ் பண்ணுங்க. தேங்க்யூ. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். தேங்க்யூ.